வந்திருக்க ஒரு ஆ ஓகே. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பேரு 1 1/4 டஜன் வந்திருக்கோம். தேங்க் யூ. அ ம மக்களே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க. அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கு. இது ஒரு நல்ல ஹேபிட்டா மாத்திட்டீங்க இப்போ. ஏன்னா, இந்த பழக்கங்கிறது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள்ல. அது பழக்கம் கொண்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளுக்கு எப்பவுமே அது நம்ம ஒரு வேலையா தெரியாது. ஒரு பழக்கம் இப்ப காலையில எழுந்திருச்சு வந்து நம்ம வந்து குளிக்கிறதோ, பல்லு விளக்குறதோ, மற்ற சில காரியங்கள் செய்றதோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலையா தெரியாது. அதே மாதிரி இத நம்ம வந்து இந்த என்ஜாய் பண்ணி செய்ற மாரி இத நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் அந்த இதுக்கு வந்துட்டோம். அதனால ரொம்ப நல்ல விஷயம் இது. இது நடத்திட்டு இருக்க, வந்துட்டு இருக்கவங்க ஒரு எவ்வளவரையும் வாழ்த்துகிறேன். அப்புறம் சமீபத்தில நேற்றைக்கு முந்தின நாளு நாங்க இந்தியா வந்தோம். எனக்கு என்ன அப்டின்னா, நான் போறது அல்லது போயிட்டு இருக்கவங்க போறது, அல்லது லீடர்ஸ் போறது, அப்படிங்கிறது வந்து தான் வந்து இதில வந்து பெருமை கிடையாது. அத ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே. இந்த மோதிக்கர்ல இணைஞ்ச அத்தன பேருக்கும் இந்த உரிமை உண்டு. இத என்ஜாய் பண்றதுக்குள்ள உரிமைகள் வந்து இந்த கம்பெனில இணைஞ்ச அத்தன பேருக்கும். அப்புறம் இதில சொல்லப்போனா நம்ம Zoomல வரவங்க அத்தன பேருமே கண்டிப்பா வந்து இத மாரி பல டூர்கள் போயிருக்கணும். சிலர் போயிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா, இத வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணணும். அதான் ஒண்ணு. இப்ப எனக்கு கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ம் தாய்லாந்துங்கிறதுக்கு மொத்தத்தில 5வது ட்ரிப்பா தான் இருந்தது. எனக்கு அப்போ வந்து நான் நெனச்சேன், சரி இது என்னடா 5வது தடவையா போடுறோமே அப்படின்னு. அதுலயும் இப்ப பர்ட்டிகுலரா சொல்லப்போனா பேங்காக்கு அத சுத்தி தான் நான் வந்து 4 ட்ரிப்பு போயிருக்கேன். பட்டாயா அப்படின்னோனே எனக்கு ஒரு புது பிளேஸா இருந்தது. உண்மையிலே அது. எனக்கு அதுக்காக நான் வந்து சொல்லல. ஏன்னா நம்ம வந்து இப்போ டூர் தான் எனக்கு ரொம்ப விரும்புனனால நான் அத வந்து என்ஜாய் பண்ணுவேன். நான் என்ன இதுல இருந்து கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நான் நெறைய கத்துக்கிட்டேன். இப்ப ஒரு டூர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிலேருந்து கூட்டு போனா, சில பலர் தான் போறாங்க. ஆனா ஒரு 2000 பேர் டூருக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு 500 பேர் வருவாங்கங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இப்ப நாங்க 2வது பேட்ச் 500 பேரு. இப்ப 3வது பேட்ச் 500 போயிருக்காங்க. அப்போ ஒரு 2000 பேரு இவ்வளத்துக்கும் அந்த எவ்வளவு ஃபில்டர் பண்ணாங்க அப்டின்னா, நெறைய பேர என்கேஷ்மென்ட் பண்ண வச்சு, அவங்கள வந்து பணத்த வந்து வாங்க வச்சுட்டு தான், அதுக்கப்புறம் இந்த டூர வந்து ஏற்பாடு பண்ணாங்க. வாங்குனது இன்னும் ஒரு 2000 பேருக்கு மேல. அதான் ரொம்ப விஷயம். அந்த மாரியான ஒரு வாய்ப்ப வந்து இந்த கம்பெனி குடுத்துருக்கு. போனதுல நான் என்ன கத்துக்கிட வேண்டியது இருந்தது? நான் ரொம்ப ரொம்ப ஒண்ணு அதான் இப்ப என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, நம்மள்ல இங்க இருக்கக்கூடியவங்க கூட, ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாரி வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் நேர்மறையானவர்கள் கூடுற இடத்துல நம்ம கூடுனா, அங்க ஒரு பயங்கரமான எனர்ஜி கிரியேட் ஆகுதுங்கிறது வந்து உண்ம. அத வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல நம்ம எதுக்கு போணும்? அங்க என்ன கத்துக்கிட போறோம்? நமக்கு தான் எல்லாம் தெரியுமே! எல்லாத்தையும் பார்த்துட்டோமே! அனுபவிச்சுட்டோமே! அப்படின்னு நம்ம இல்லாம போகும்போது, நம்மளை புதுப்பித்துக் கொள்ள அல்லது வந்து நம்மள வந்து ஒரு உற்சாகப்படுத்த, ரீசார்ஜ் பண்ண, இது பல வழியில வந்து இந்த டிராவல் வந்து பிரயோஜனப்பட்டதுன்னா, அதுல வந்து நான் மிகைப்படுத்திலாம் சொல்லல. காரணம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப மெச்சுற மக்கள் வந்து அங்க அங்க வந்ததுல வந்து மணிப்பூர் மக்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்கள பேட்டி நான் நெறைய பேர்ட்ட பேசினேன் சார். எனக்கு ரொம்ப வாய்ப்பு. என்னுடைய ஒரு செய்கையிலயோ அல்லது வந்து ஆங்கிலத்திலயோ கலந்துக்கிட்டு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆ நம்ம ஒரிசா, ஆந்திர பிரதேசம், மணிப்பூர், இன்னும் நெறைய அந்தமான் இந்த மாரி மக்கள்ட்ட வந்து நெறையவற்ற எனக்கு உரையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியத்தக்க நெறைய விஷயங்கள் அதுல இருந்தது. நம்ம இங்க பார்க்குற ஒரு மோதிக்கர் அல்ல அப்படிங்கிறத நான் வந்து அங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இப்படி ஏன்னா 14 பஸ்ஸு நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. லக்ஸூரியஸ் பஸ்ஸு. உங்களுக்கு தெரியும் போனவங்களுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த அந்த பஸ்ஸுலயே போணும்னு இல்ல. எந்த பஸ்ஸுல போணுமோ அந்த பஸ்ஸுல நம்ம வந்து போக முதல்ல ஏறி போய்க்கலாங்கும்போது, ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு ஸ்டேட்டுக்காரங்க பக்கத்துல உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒய்ஃப் கூட உட்காந்துருக்க டைமும் சில டைம் கிடைக்கும். சில நேரத்துல. அப்படி போகும்போது நான் வந்து ம நல்ல மருத்துவர், தொழிலதிபர், அ இப்படி வந்து டீச்சர். அதாவது இந்த இந்த மோதி கேருங்கிறது வந்து
நம்ம இங்க பார்க்குற மக்கள் மத்தியில மட்டும் இல்ல மோதிக்கிற அல்ல அது. ஒரு பெரிய ஹைஃபையான ஒரு தொழில்ங்கிறத வந்து அங்க வந்து என்னையே புரிய வச்சது. நம்ம இங்க பார்க்கும்போது என்ன, நான் ஒரு பார்ட் டைமா போயிறேன். நான் ஒரு சின்ன இடத்துல வேலை பார்க்குறேன். அல்லது எனக்கு வருமானம் அல்லது இப்படி ஒரு அதாவது வந்து குறைந்த வருவாயோ, குறைந்த நிலையிலே உள்ளவருடைய ஒரு தொழிலாக நெறைய பேரு இங்க வச்சிருக்கிற மாரி தான் என்னுடைய ஃபீலிங் தெரியுது. அங்க போனா பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு கனவான்கள், வசதி படைத்தவர்கள், ரொம்ப படித்தவர்கள், மேதைகள் உள்ள ஒரு தொழில் அப்படிங்கிறத வந்து அங்க என்னால வந்து புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. ஆ ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் இந்த மணிப்பூர நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் மணிப்பூர்ல வந்து ஒரு கலவரம் இன்னும் வந்து அது ஓயல. பல 100 பேர் வந்து அந்த கலவரத்துல ஒரு 2 இன குழுக்களுக்குள்ள சண்டைன்னு நெனைக்கிறேன். அது எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆ அங்க இருக்கு. அதுல வந்து 68 பேர் வந்திருந்தாங்க. ஜிபிடி நெறையா வந்திருந்தது ஜிபிடி. நம்ம ஒரு 6 பேருக்கு மேல அங்க இருந்து வந்திருந்தாங்க. அது 112 பேரோ, 18 பேரோ வந்து பணம் வாங்கிட்டாங்களாம். அது போக ஒரு 68 பேர் வந்திருந்தாங்க. இந்த 68 பேர்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன். அ ஒரு மேடம், ஒரு லேடி அவங்க இருந்திருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன், "இந்த மாரிலாம் அங்க ஒரு கலவரம்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குமா?" அப்படின்னு. அப்ப "இல்ல அது கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு." அப்ப பாருங்க, ஒரு சின்ன மாநிலம், மலைப்பிரதேசம், ஆ நெறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு இடம். போக்குவரத்து இங்கேருந்து நமக்கு வந்து பாடைக்கு போணும்னா, அந்த பிரயாணம் வந்து எவ்வளோ கஷ்டமானது. அங்க அவ்வளோ எந்தூசியாசம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்பா இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்த பார்த்தீங்கன்னா, அப்பா! லாட் ஆஃப் ஃபன்ஸ் அவங்க நல்லா பண்ணாங்க. ஒரு கேங்கு மொத்தமா இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது நெறைய பேர் பண்ணாங்க. அதுல அவங்க ரொம்ப பெரிய குரூப்பு. எனக்கு அந்த ஸ்டேட்ட நெனச்சு தான். அதே மாரி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, பக்கத்துலலாம் அந்தமான் நமக்கு நிக்கோபார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் கடந்து ஒரே ஒரு தீவு மட்டும் வந்து பெரிய இது. அது வந்து போர்ட் பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவில உள்ளது வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அந்த ஏரியாவே முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் குட்டி, குட்டி தீவா நெறையா இருக்கும். அதுக்குள்ள அவங்க போட்ல போற டிராவல் ஏன்னா நாங்க ஒரு 5 நாள் அந்த ஊருக்கு டூர் போனதுனால, நெறைய இடத்துக்கு நானும் டிராவல் பண்ணினனால எனக்கு அந்த ஃபீலிங் எனக்கு அந்த இடம் தெரியும் கொஞ்சம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 பேர்கிட்ட வந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அப்போ குறைந்த ஒரு கிரிட்டிக்கலான இடம். அங்கெல்லாம் வந்து கப்பல்ல நமக்கு பொருள் சென்னையிலேருந்து தான் போகுது. இப்படி நான் மறுநாள்லாம் வராது. நான் இங்கெல்லாம் மறுநாள் நெறைய நாள் இப்ப வந்து குடுத்துடுறாங்க. சில நாள் ஏதோ ஒரு அ த டிலே ஆகுமே தவிர, மோஸ்ட்லி வந்து மறுநாளே நெறைய பொருள் வந்துருது. காலையில போட்டோம்னா, மறுநாள் மத்தியானம் இங்க வந்துருது. அப்படி இருக்கிறதுல அந்தமான்ல வந்து அப்படிலாம் குடுக்க முடியாது. அப்போ அங்க இருந்து ஒரு நெறைய இன்ட்ரஸ்டிங் இன்னொன்னு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அதிசயம் மகளிர்கள், லேடீஸு இந்த பெண்களுடைய பவர அங்க தான் பார்க்க முடிஞ்சது. எப்படி வந்து நீங்க வந்து கேரளா பக்கம் போனீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பேருந்து நிலையத்துல நின்னா கூட, நம்ம ஆண்கள் ஒரு ஓரத்துல தான் நிக்கணும். அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஓரத்துல நிக்கிற அளவுக்கு பெண்களுடைய அந்த பவர் அங்க ரொம்ப இருந்தது. அப்ப இந்த பிசினஸ் வந்து 100க்கு 100% பெண்களுக்கு வந்து ஏற்ற தொழில்ங்கிறத வந்து அங்க வந்திருந்த எல்லா மக்களும் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலமா தான் சில ஆண்களே வர முடிஞ்சிருக்கு. அதையும் கண்டுபிடிச்சோம். அப்போ இப்படி ஒரு பெரிய பிசினஸ இந்த மாரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிய நம்ம தான் வந்து இந்தியாவுல முதல் முதலாக முதலிடத்துல கொண்டு வந்து சாதிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த எல்லா பெருமையும் தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. அத நம்ம வந்து இப்போ வந்து நம்ம விட்டு குடுத்துட்டோங்கிறத விட, அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கையில எடுத்து இத வந்து படுபயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய தமிழ்நாடு அதில இதில அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த துறைய வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா எடுக்கல. ரொம்ப வந்து ஒரு சாதாரணமா தான் எடுத்து செய்ற மாரி இருக்கு. ஏன்னா, இப்ப வந்துகிட்டு இருக்க மக்களே மட்டுமே வந்து ஒர்க் பண்ணா கூட, தமிழ்நாட வந்து ஒரு டர்ன் பண்ணிறலாம். அல்லது நெறைய நம்ம ஏரியாக்கள மாத்தி எடுத்துறலாம். நெறையா வந்து ஏர்னர்ஸ கொண்டு வரதுல. அப்போ நம்ம இதுல ஏதோ வந்து நம்ம வந்து நம்ம மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏதோ ஒர்க்கிங் மெத்தட்ல. இது வந்து நம்மள வந்து திகைப்படைய வச்ச விஷயம். மத்த கம்பெனி வந்து செய்ற காரியங்கள வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்க பிரம்மாண்டத்த குடுக்குறதோ, அவங்க எல்லாம் செய்றதோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம காரியங்கள தான் நம்ம வந்து
எந்த அளவுக்கு இன்னும் வந்து அதிகப்படுத்தணும், உற்சாகமா செய்யணும். நெறைய இடத்துல நம்ம வந்து யாரெல்லாம் ரீச் பண்ணோம் அவங்கள பண்ணல. நான் நினைப்பேன் சில நேரம். அதாவது இப்ப நம்ம பார்க்குற ஆள்கள்ல நெறைய பேரு 3000 பில் பண்ண சொன்னா, "சார் எனக்கு வந்து இந்த மாரி என் குடும்ப சூழ்நிலை, என் வருமானம் இப்படி. ரூ. 3000லாம் மொத்தமா போட முடியாது சார். அல்ல வந்து எனக்கு இந்த மாரிலாம் எனக்கு வந்து பொருள் தேவை இல்ல." இப்படி வந்து ரொம்ப வந்து தன்னை நொந்து கொள்ளுகிற மக்கள மட்டும் தான் நம்ம தேடி போறோமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு இப்போ. அவங்க வேணும். அவங்களும் சாதிக்க முடியுங்கிறத நம்ம அவங்க மனசுக்குள்ள வந்து உற்சாகப்படுத்தி சொல்லி, இப்படிப்பட்டவர்களையும் சாதிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இதுல வந்து யாருமே பார்சியாலிட்டி கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளுனாலும். அங்க இப்ப அந்த அந்த இது வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, சொல்லப்போனா சுடுகாட்டுக்கு அடுத்து இங்க தான் வந்து அந்த சமமான ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, அது மோதிகர்ல தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அங்க எப்படி எல்லாருக்கும் ஈக்குவலோ, அதே மாரி தான் இந்த இடத்துல. அங்க வந்து இடம் ஏரியா வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் மண்ணு அல்லது வந்து சாம்பல் தான் அங்க. எது கல்லறையில சுடுகாட்டுல. இல்லையா? ஒண்ணு மண்ணா போணும், ஒண்ணு சாம்பலா போணும். இது 2 தான். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை, பணக்காரங்க அந்த இது, இந்த இது, இல்ல எ இந்த இல்லாமை இருக்கிறவன், அந்த பாகுபாடு இல்லாம இந்த இடத்துல தொழிலோ, எதுலயும் பாகுபாடு இல்லாம நடந்துக்கிறக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா நமக்கு இதுல இருக்கு. அத அந்த ஆட்கள பார்த்தேன். ஏன்னா, சில ஆட்களுடைய தொழில் பின்பலத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அ அதில வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்டின்னா, இதில இன்னும் பார்க்க வேண்டிய ஆள்கள பார்க்கவே இல்ல. அதுதான் இங்க நடக்கிற விஷயம். பார்க்க வேண்டிய ஆட்கள் யாரு? இவன் எல்லாம் அங்க வந்திருக்கவங்க எல்லாம் வந்து சாமானியர்கள் கிடையாது. சொந்தமா கிளினிக் வச்சிருக்கவங்க, அ சொந்தமா ஸ்கூல் வச்சிருக்கவங்க, சொந்தமா ஒரு சிஓவா இருக்கிறவங்க, அல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்க. இப்படி பிரிண்டிங் பிரஸ் ஒருத்தர் ஓனர் வந்திருந்தாரு. சொந்தமா வச்சிருக்கவரு. இப்படி இப்படி நம்ம மக்கள வந்து ஏன் நம்ம வந்து இன்னும் அப்ரோச் பண்ணலங்கிறது ஒரு ஃபீலிங் நம்மட்ட இருக்கு. இத வந்து அப்ப என்னன்னா, நம்ம எளியோருக்கான மட்டும், இல்லாதவர்களுக்காக மட்டும், அல்லது வந்து நம்ம பாமரர்களுக்கு, அல்லது படிப்பை வந்து ரொம்ப ஒரு குறைந்தவர்களுக்கு மட்டுங்கிற ஒரு ஃபீலிங்க கொண்டு போறோமாங்கிற ஒரு சந்தேகம் இப்ப எழுது. அப்போ இது வந்து ஒரு சொசைட்டில அல்லது ம இந்த ம ம மக்கள்கிட்ட என்னன்னா, உயர்ந்த இடத்துல உள்ளவங்கள நாம வந்து அப்ரோச் பண்ணல. அவங்களுக்கான பிசினஸ்ங்கிறத கொண்டு போகலங்கிறது தெரியுது. ஏன்னா, அவங்க கொண்டு போய் ஆகணும். ஏன் அப்டின்னா, ஒருத்தர் வந்து ரெட் டைமண்டுக்கு மேல ஆகுறாரு, அல்லது ஜிபிடி ஆகுறாருன்னா, 300 பாயிண்ட் பண்ணணும்னு நம்ம ஒரு கணக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இப்ப வந்து நம்ம சொல்ற வந்து 100 பாயிண்ட் வந்து பிளாட்டினத்தோட முடிஞ்சிரும். அதிகப்படியா. அத தாண்ட ஆரம்பிச்சா 200 பாயிண்ட் அப்புறம் 300 பாயிண்ட் பண்ணணும். 300 பாயிண்ட்ங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8100 பிசினஸ் வால்யூம் வந்துரும். ஏன்னா 100 பாயிண்ட்டுங்க 2700 இல்லையா? 2700ங்கும்போது எவ்வளோ வருது? 5400, 7000, 8100 வரும்னு நெனைக்கிறேன். அப்ப 8100 பிவி வரணும்னா, ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேல வந்து ப்ராடக்ட்ட வந்து அவர் வந்து கன்சியூம் பண்ணணும். அப்போ அந்த அந்த அளவுக்கு இந்த பிசினஸுக்கு வந்து அவங்க வந்து நம்மள உயர்த்துறாங்க. அப்ப அந்த ரூ. 20,000க்கு இப்பமே ஃபீல் பண்ணோம்னு வைங்களேன், அது எல்லா மக்களுக்கும் ஃபீல் பண்ண முடியுமா? அப்ப அந்த சொசைட்டி மக்கள கூட நம்ம வந்து இன்னும் வந்து அப்ரோச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செய்தியாக நான் இன்னைக்கு பதிவிட விரும்புறேன். அதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. நெறைய கத்துக் குடுக்குறாங்க. நெறைய டிராவல் பண்றாங்க. விஷயத்த எல்லாத்தையும் வந்து நம்ம போற இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து கத்துக் குடுக்குறோம். இது நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க நெறைய இடத்துல செஞ்சுகிட்டு இருக்கீங்க. வந்திருக்கிற உட்கார்ந்திருந்தாங்க இல்லையா? நம்மள சுத்தி நம்ம பார்க்க போறவங்களோ, அல்லது நாம பார்க்க போனவங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படிங்கிற மாரி. ஆனா, சில நேரங்கள்ல வந்து அவங்க அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல நம்மட்ட தலைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்களா? அல்லது நம்மள வந்து பார்த்துட்டு எங்கேயோ இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து மனித இயல்பு. நானும் நீங்களும் கூட சில டைம்ல அதத்தான் செய்வோம். அப்ப இங்க என்ன வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து நம்ம பார்க்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து லிசனிங் பவர் அதாவது கவனிக்கிறது. நீங்க ஒருத்த வாட்ச் பண்றது. அந்த இடத்த நீங்க வந்து எப்படி வச்சிருக்கீங்க? நெறைய பேர் இன்னைக்கு அதான் நீங்க ஒரு ஒரு சின்ன செய்தியாக நான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியாத விஷயம் கிடையாது. ஏன்னா நெறைய ட்ரெய்னிங்ஸ், நெறைய லீடர்ஸ் நீங்க அத இன்வால்வ் பண்ற ஆளு. அப்ப இந்த ஏன் அப்டின்னா,
நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒன் டூ ஒன்னோ அல்லது ஹோம் மீட்டிங்கோ, அல்ல வந்து வேற ஏதோ உங்களுக்கு ஒரு உரையாடல் சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா, 1 மணி நேரம் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா வந்து 45 நிமிஷம், 50 நிமிஷம் உங்களுக்கு எதிர்ல உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு தூண்டுகோல நீங்க குடுத்தாகணும். ஃபிரெண்ட்ஸ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அதாவது வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கு உங்களுக்கு. அப்டின்னா 2 மணி நேரத்துக்கு மேல யார் தான் பேசணும்? நீங்க பார்க்க போற அந்த குழுவுல உள்ளவங்களோ, அந்த தனிப்பட்ட நபரோ, அது 1/2 மணி நேரமா, 1 மணி நேரமா, 1 1/2 மணி நேரமா. அப்போ அவங்கள நீங்க பேச வச்சு நீங்க வந்து அத வந்து ஒரு அக்கறையோட கவனிக்கணும். கரெக்ட்டுங்களா? சும்மா ஏனோ தானோன்னு அவங்கள பேச விட்டு நம்ம கேட்கிற வேடிக்கை பார்க்குறது அல்ல. அவங்க உங்களுடைய நீங்க அப்படி சொல்ல ஃபைனல் குளோசிங் அவங்ககிட்ட வந்து வர அதான் நீங்க ஒண்ணு எடுத்து அடுத்து பேச ஆரம்பிச்சோனே, அவங்கள பேசுறது மாரியான ஒரு காரியங்கள குடுக்கணும். அல்லது வந்து கேள்விகள கேட்டு கூட அவங்கள பேச குடுக்கலாம். குடுத்து வந்தீங்கன்னா, இப்ப அவங்க மனசுல லகுவாயி, அவங்க நம்மட்ட இன்டராக்ட் பண்றது காரியமும் உங்களுக்கு ஈஸியாயி, அவங்ககிட்ட இருந்த எல்லா ஆழ் மனசுல உள்ள எல்லா கே கேள்விகளும் உங்ககிட்ட வந்துரும். விஷயங்களும் வெளிய வந்துரும். இப்போ உங்களுக்கு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ போதும். ஆனா, நான் பார்த்த அளவுல நம்ம மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு மேல வந்து இருந்ததெல்லாம் வாந்தி பண்ணி, அவர வந்து குளுப்பாட்டி, அவர வந்து பேச விடாம ஆக்கி, நம்ம இருக்கதெல்லாம் சொல்லிக் குடுத்தோங்கிற ஒரு திருப்தியில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நெறைய விஷயம் தெரியும்னு. அதல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த அந்த ஆத்துமாவ, அதாவது அந்த அந்த நண்பர வந்து அல்லது அந்த உறவினர யாரையோ ஒருத்தர பார்க்க போயிருக்கவங்களுக்கு, என்ன தேவை இருக்கு? அவங்களுக்கு என்ன மனசுல சந்தேகம் இருக்கு? அவங்களுக்கு என்ன வந்து இன்னும் வந்து நம்ம இதன்னா அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து சரி கட்ட முடியும் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, அவங்கள் முழுமையாக தங்கள்கிட்ட இருக்க காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது மட்டும் தான் நமக்கு முடியும். அப்ப அதுக்கான சந்தர்ப்பத்த நம்ம வந்து குடுக்காம, நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். "ஏய் அப்பா பொருள் அப்படி இருக்கும், அது இருக்கும். பிளான்ல இப்படி அங்க சம்பாரிக்கிறாங்க, இங்க சம்பாரிக்கிறாங்க. டூர் நான் அது போயிட்டு வந்தேன், இது போயிட்டு வந்தேன்." இதெல்லாம் வந்து நான் டூர் போனேங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? இதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு என்ன இருக்கும்? அங்க வந்தாலே அந்த டூர அனுபவிச்சவங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். இப்ப நானும் என் ஒய்ஃபும் போனோம். என் ஒய்ஃப் வந்து உட்கார்ந்துருந்தாங்க நெறைய இடத்துல. இந்த ஆழ்கடலுக்குள்ள டிராவல் பண்றது, அல்லது நம்ம இதுல ஸ்கைல நான் வந்து பறந்தது, இதெல்லாம் நான் போயிருக்கேன், இந்த தடவ. இது 2ம் இந்த தடவ நான் புதுசா போனது. கடலுக்குள்ள போயி மீன்களோட இருந்து வந்து டிராவல் பண்ணதும், நான் ஏற்கனவே வந்து வேற ஸ்கூபா டைவிங் போயிருக்கேன், வேற ஹீட் ஏர் பலூன் போயிருக்கேன், அதெல்லாம் போயிருக்கேன். ஆனா இந்த தடவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாராசூட் மூலமா போனது. அப்போ இது எனக்கு தான் அனுபவிச்சு, எனக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங்கு. இல்ல என்ன சாப்பிட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன பார்த்தேங்கிறது. அப்ப இது முக்கியம் கிடையாது. அதே மாரி தான் நம்ம என்னன்னா, இந்த ஒன் டூ ஒன்னோ, ஹோம் மீட்டிங்கோ அல்லது எந்த இடத்துலயும் சொல்லும்போது, நான் அப்படின்னுட்டேன். எனக்கு இப்படி கிடைச்சது. அவங்க அப்படி பண்றாங்க. இல்லங்க, நம்ம முன்னால உட்கார்ந்துறவங்களுக்கு என்னங்க வேணும்? அவங்களுக்குள்ள என்னங்க சந்தேகம், பயம் இருக்கு, தயக்கம் இருக்கு. இது என்னங்க இதுல உள்ள நம்பிக்கை தன்மையில அவங்களுக்கு எதுவும் வந்து குறைபாடு இருக்கா? இந்த இடத்த வந்து நம்ம என்னன்னா மறந்துடுறோம். இத நம்ம வந்து என்னைக்கு ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, அவங்களுக்கு வந்து விவரம் வந்து மோடிக்கா தான் தெரியாத தவிர, மீதி எல்லாம் அவங்களுக்கு வந்து விவரம் தெரியுங்கிற மாரி அவங்கள டீல் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், மோடிக்கர் தெரிஞ்சோனே நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறது. மோடிக்கர்லாம் நம்ம உண்மதான். ஆப்போசிட்ல இருக்கவங்க அதுல மைனஸா கூட இருக்கலாம், இல்ல 0வா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய தேவைய எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஆழத்துல கிடக்கிற எல்லாத்தையும் அள்ளி தெளிச்ச உடனே, அத நம்ம வாஞ்சியா கவனிக்கணும். ஏன்னா, இந்த கடைசியில நீங்க வந்து கன்க்ளூஷன் முடிவுக்கு வரும்போது, நீங்க 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ உங்களுக்கு கிடைக்கும். அல்லது சில நிமிடங்களோ, செகண்ட்ஸ் கூட கிடைக்கலாம். ஆனா, அவரு சொன்ன வார்த்தை, அவரு வெளியிட்ட நம்ம கூட உரையாடின விஷயத்துல இருந்து எடுத்து தான், அதுக்கு தான் நீங்க ஆன்ஸர் குடுக்கணும். கரெக்ட்டா? நீங்க அப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாரு. நமக்கு டைரக்ட்டா அவருக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்ச மாரி. ஒரு முடிவு, ஒரு விடை கிடைச்ச மாரி ஆயிரும். இந்த இடத்த வந்து நம்ம வந்து நெறைய மக்கள் வந்து இன்னும் வந்து பண்ணலங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க போய் பாருங்க, நெறைய நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க உட்கார்ந்து ஏதோ வந்து உன்னிப்பா ஏதோ ஒரு வந்து இந்த நம்ம வித்த காட்டுறதுக்கு போன மாரி, உட்கார்ந்து டப்பாவ எடுக்க, அத எடுக்க, அத நீ கலர் ஆக்க, இதாக்க இப்படி செஞ்சோனே, அத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க.
பாத்தீங்களா? அதுல அவங்க ரொம்ப கேள்வி கேட்கறதுக்கே விடுறதே இல்ல. பார்த்துட்டு இத தூக்கி காமிங்க, அத காமிங்க. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. அவருக்கு என்ன வேணுங்க? உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு வேணும்னு அவசியம் இல்ல. அவருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம விட்டுப்புட்டு, நம்ம கடந்து அடே அப்பா! எல்லாம் சொல்லி அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுத்து குடுத்துட்டோம். இன்னுமே அவருக்கு வந்து நம்ம ஒண்ணும் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்து நிப்பாருன்னு. அந்த இடத்துல தான் அவர் பயந்து போறாரு. என்னடா இது! இவ்வளோ வேலை நமக்கு இருக்கா? எப்படி? இவ்வளோ வேலையும் நம்ம செஞ்சா தான் பொழைக்க முடியும் போல தெரியுது. அப்படின்னு அவர்ட்ட ஒரு பயத்த உருவாக்கி, பின்வாங்குற அளவுக்கு நம்முடைய நம்முடைய மீட்டிங் ஒன் டூ ஒன்ன நடத்திருறோம். இந்த இடத்த நீங்க வந்து அடுத்து பண்ணும்போது, ஒருவேளை இத நீங்க கரெக்ட்டா பண்ணுவீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். பண்ணுவாங்க. ஆனா, இத பண்ணாதவங்க நான் இனிமேல் நீங்க எடுத்துக்கிடக்கூடிய காரியம், உங்களுக்கு வந்து 10% 90% அவங்களுக்கு குடுத்துருங்க டைம. இந்த 10% டைம் அதாவது ஒரு 100 நிமிஷம்னா 10 நிமிஷம். கரெக்ட்டா? ஆ ஆ 60 நிமிஷம்னா 6 நிமிஷம். இத நீங்க வந்து உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் மத்த சொல்லிக் குடுக்க வேணும்ன பிறகு சொல்லிக் குடுத்தா தானே அவருக்கு அது ரீச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல. நம்ம ஒரு புரொஃபசர் இருக்காரு. அல்ல த நம்ம தலைவர் பைந்தமிழ் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு இல்ல அந்த கிளாஸ்ல. அவங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையங்களுக்கு, அந்த ஸ்டூடண்ட் அந்த பொண்ணுக்கு, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன வேணும்? அந்த டைம்ல என்ன வேணும்? இல்ல அந்த கிளாஸ்ஸுக்கு என்ன வேணும்? அந்த சப்ஜெக்ட்க்கு என்ன வேணும்? அதத்தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அது இல்ல. அப்ப மோதிக்கிறதுக்கு வந்து நீங்க கத்துக்கிட ஒரு விஷயம் இருந்தாலும், அது எப்போ உதவும்னா, நீங்க நெறைய வந்து சந்தேகங்கள் அவங்களுக்கு வர்றத தீர்க்கிறதுக்காக நீங்க நெறைய கத்துக்கணும். அவங்களுக்குள்ள எல்லா சந்தேகங்களையும் அவங்களுடைய கேள்விகளுக்கு விடை குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் வேணும். அங்க வந்து தலைய சொரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது, குனிஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது, அல்லது வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரே ஒரு பொறி தட்டினா போதும். இதுதான் பிசினஸ். அதே மாரி நீங்க என்ன நான் வந்து இந்த டைட்டிலுக்கு வரணும், அடுத்து அந்த வால்யூம் வரணுங்கிறதுக்காக, அடுத்தவங்கள போட்டு நெருக்கடி குடுத்து நீங்க கொண்டு வராதீங்க. அவங்களுக்கு ஒருவேள அந்த விஷயங்கள் தெரியாம இருந்து நீங்க அத இன்னும் கொஞ்சம் நெருக்கடி குடுத்தீங்கன்னா, அது அவங்கள நீங்க மோசம் போக்குற மாரி. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன செய்றீங்களோ, அதுக்கு வந்து பலாபலன் கண்டிப்பா அபரீதமா கிடைக்கும். உங்களுக்கு என்ன அனுபவிக்கணுமோ, ஒருவேள ஜிபிடி ஆக முடியலையா, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அத என்ஜாய் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பண்ண பண்ண நமக்கு வந்துரும். அதுக்காக வந்து அப்பா நான் இந்த டைட்டில் வாங்குனேன். நான் ஈடி தான் வந்திருக்கேன். எஸ்டி வந்திருக்கேன். இல்ல சிடி தான் வந்திருக்கேன். பிடி தான் அது என்ன இது? டைட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இண்டஸ்ட்ரிய என்ஜாய் பண்ணுங்க. அதில கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும், இன்கமையும் என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுக்குள்ள காரியங்களுக்கு தான் மோடி கேர்ல வந்திருக்கமே தவிர, நீங்க இதில வந்து ஒரு அழுத்தத்த குடுத்து, அதாவது இப்ப நான் வரும்போது கூட ஒருத்தர் வந்து ஒரு பதிவ போட்டிருந்தாரு. இந்த இதுக்குள்ள என்டர் ஆகும்போது தான் சத்தியமா பார்த்தேன். "அப்பா, தம்பி நான் இந்த மாரி நான் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உங்களுக்கு காத்திருக்கு. நீங்க அந்த பதவிக்கு வாரீங்களா?" அப்படின்னு அவரு கேட்காரு. "வேக்கன்சி இருக்குப்பா, நல்ல போஸ்டிங்" அப்படின்னு. அப்ப அவரு கேட்கிறாரு, "அந்த பதவியில இதுக்கு முன்னால யாரும் இருந்தாங்களா?" "ஆமா இருந்தாரு." அவரு ஏன் வந்து அந்த பதவிய விட்டு போனாருன்னு கேட்கும்போது, அவரு பிரஷர் ஓவரா தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. எப்படி? அதுல பதிவு போட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தன் பிரஷர் ஆகி அந்த அந்த ஒர்க் லோடுல பிரஷர் ஆகி சூசைட் பண்ண இடத்துக்கு இவங்க வாங்கன்னு கூடும்போது அவனுக்கு என்ன சொல்லுதான்? "நீ தற்கொலை பண்ணிக்கிட வான்னு" கூப்பிட்ட மாரி கூப்பிடுறான் இல்லையா? அ ஒரு குட்டி வந்து எட்டி பாக்கு. சரி ரொம்ப சந்தோஷம். தொப்பியெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டான் மீட்டிங்குக்கு. சரி சந்தோஷம். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த மாரி தான் உலகத்துல வந்து பிரஷரும் நம்ம கூட இருக்குமே அப்படி தவிர, இப்படி வந்து ரிலாக்ஸா என்டர்டெயின்மென்ட்டோட, என்ஜாய்மென்ட்டோட பண்றதுக்கான இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இத செய்யணும். ஆனால் நான் வந்து டிராவல் பண்ணேன், அல்லது நம்ம கூட உள்ளவங்க எங்கேயோ டிராவல் பண்ணேன். வந்திருக்க ஒவ்வொரும் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதுல ஒரு ஹேப்பினஸ் எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் இருக்கு. டூருங்கும்போது அது ஸ்பெஷல். அது அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்றது தான். லோக்கல்லே நம்ம வந்து ஒரு டூர் கிடைச்சாலோ, அல்லது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒரு பார்க்கு போனாலே நல்லா தான் இருக்கும். உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசும்போது. கரெக்ட்டா? அந்த மாரி இந்த இத வந்து இந்த இண்டஸ்ட்ரிய நீங்க நேசிங்க. எல்லாரையும் வந்து பேச வச்சு, அவங்ககிட்ட உள்ள ஆழ் மனசுல உள்ளது எல்லாம் வெளிய வர வரைக்கும், நீங்க பொறுமையை காத்து, லி அதாவது உன்னிப்பாக அக்கறையோட கவனிக்கிறதான ஒரு சூழ்நிலைய ஒரு லீடர் உருவாக்கிக்கிட. இது இது வந்து ஒரு முக்கியமான உங்களுக்கு தகுதி. இந்த தகுதி இல்லாம நீங்க எவ்வளதான் வளவள, கொழகொழ கொழகொழன்னு பைப்புல அல்லது வந்து மோட்டர்ல தண்ணி விழுந்த மாரி அடிச்சாலும், அவர்களை
அவர்களை வந்து வீணாக்கி விடுமே தவிர, அது வந்து பலன தராது. பூந்தொட்டியில தண்ணி ஊத்தணும்னா, பூவாளியில ஊத்துனா தான் நல்லாருக்கும். 5 ஹார்ஸ் மோட்டர்ல ஊத்துனா என்ன ஆகும்? என்ன? உங்களுக்கு தண்ணி நெறைய கிடைக்கிறதுக்காக, ஒரு 3 ஹெச்பி, 5 ஹெச்பி மோட்டர்ல கொண்டு ஒரு பூந்தொட்டியில, ஒரு ரோஸ் தொட்டியில ஊத்துனீங்கன்னா, நம்மள சுத்தி வந்திருக்கவங்க ஒரு பூத்தொட்டி மாரி, பூ மாரி. நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள தெளிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து தெளிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ஊத்துறோம். தெளிக்காம ஊத்தி என்ன பண்ணிர்றோம்? அத கொலாப்ஸ் ஆக்கிர்றோம். அவங்க நிலை குலைஞ்சு போறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? எதுக்கு வந்து சில போராட்டத்துக்கெல்லாம் தண்ணீர பீய்ச்சி அடிக்காங்க. எப்படி? கலைக்கிறதுக்கு போராட்டத்த தண்ணீர பீய்ச்சி அடிச்சிருப்பாங்க தெரியுமா? அப்போ இருக்கு தண்ணி தேவ தான். அந்த தண்ணிய எப்படி ஊத்தணும்? இப்ப கூட சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடம் முழுக்குன்னு சொல்லிட்டு, மேல இருந்து புனித நீர் தெளிக்கிறேன்னு சொல்லி ட்ரோன் மூலமாலாம் தெளிக்கிறாங்க. அதுவும் தண்ணி தானே! நம்ம மோட்டர்ல தண்ணி அடிச்ச மாரி அடிச்சு, நம்ம மக்கள வந்து அ உங்க உள்ள எல்லா வாந்திய எடுத்து அவங்கள வந்து சீரழிச்சிராம, அவங்களுடைய வாஞ்சைகளை, எண்ணங்களை, சூழ்நிலைகளை, அவங்களுக்குள்ள ஆழ் மனசுல கிடக்கிற விஷயங்கள தெரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. ஒரு வேள நீங்க டிராவல் பண்ணி போயிட்டோம், நம்ம இன்னைக்கே முடிச்சிரணும் காரியத்தன்னு நெனைக்காதீங்க. இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு தடவ போய் வீணாக்குறத விட, இன்னொரு சான்ஸ் எடுத்து குடுத்தீங்கன்னா, நம்ம மேல உள்ள அக்கறை நெறைய இருக்கு. உண்மையிலே இவரு நமக்கு வந்து தீர்வுக்கு தான் காண தான் வந்திருக்காரு நம்ம பிரச்சனைகள. வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு தான் வந்திருக்காருன்னு ஒரு எண்ணத்த விதைக்கிற அளவுக்காவது நம்ம போணும். கரெக்ட்டுங்களா? அது இல்லாம வந்து நம்ம போயிட்டோம். இன்னும் அடேயப்பா நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் எடுத்துன்னு அவர வாய அடைக்க விடாம பேசி எடுத்து எதையுமே பண்ணாம விட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய நேரத்த, அவங்களுடைய நேரத்த, உங்க டிராவல் பொருளாதாரம் எல்லாத்தையும் நீங்க வீணாக்குறதுக்கான சூழ்நிலையா மாறிறக்கூடாது. அதனால என்னுடைய அன்பான ரெஸ்பெக்டட் லீடர்ஸ், நீங்க வந்திருக்கக்கூடிய இப்பொழுது 30 பேருக்கு மேல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க 30 பேர் இல்ல, உங்களை சார்ந்த உங்க டவுன்லைனு, உங்க அப்லைனு அல்லது உங்க ஃபேமிலி எல்லாருமே இதுல எல்லாமே என்ஜாய் பண்ணணும். நான் இத தான் இந்த டூர்ல கண்டுபிடிச்ச ஒரு உண்மையான விஷயம். பர்ட்டிகுலரா நம்ம சைட்ல உள்ள சில வீக்னஸ்ல என்னன்னா, பெண்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்காம இருக்கிறோம். அந்த இடத்த வந்து அவங்கள வந்து நீங்க வந்து முன்னிலைப்படுத்துங்க. ஏன்னா, நான் வந்திருக்க இடத்துல எல்லாம் பார்த்தேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வராத ஊர்லாம் இருக்குங்க. இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவுல ஒரு ஆண் கூட வரல. இப்படியே வந்து மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா, 1, 2 ஆண் தான். இப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ இது யாருக்கான தொழிலுங்கிறதே நம்ம வந்து விட்டுர்றோம். அப்போ ஒரு ஒரு மேல்தட்டு மக்கள்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க, படித்த மக்கள் நெனச்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய பிசினஸும் இதுதான். அதே நேரத்தில வந்து இது பெண்களுக்கான பிசினஸும் இதுதாங்கிறத விட்டுட்டு, இந்த 2 இடத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா விட்டுர்றோம். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ அவங்க என்ன வீட்ல இருப்பாங்க, இல்ல பிள்ளைகள பார்ப்பாங்க, சோறு கஞ்சி காய்ச்சுவாங்க. இப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் தப்பு. அதே மாரி இவங்க என்ன பணக்காரங்களா? இவங்க படிச்சவங்களா? இவங்க தொழிலதிபரா? இவரு பெரிய வந்து புரொஃபஷனல்ஸா? இவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படாது. இல்ல ஃபிரெண்ட்ஸ். அவங்க இதுக்கு தான் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஒரு புரமோஷனுக்காக ஏங்குறது யாரு? பாமர மக்களா ஏங்குறாங்க புரமோஷனுக்கு. ஐய்யய்யோ! நான் இப்ப ஐஜியா இருக்கேன்னா, டிஐஜி ஆகணும். எப்படி வந்து நான் வந்து பெரிய போஸ்ட்டுக்கு போணும். இன்ஸ்பெக்டர்னா எப்படி டிஎஸ்பி இப்படி தான் நெனைப்பாங்க. டீச்சர்னா ஹெச்எம் ஆகணும். இப்படி அவங்க அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் மேலும் போணும்னு விருப்பம் வரும். அதே மாரி தான் தொழிலதிபர் ஒரு தொழில் வச்சிருந்தா இன்னொரு தொழில். ஒரு கார் வச்சிருந்தா இன்னொரு காரு. இப்படி வந்து விரும்புறது யார் விரும்புவா? நம்மளா? இல்ல. அப்ப அந்த மக்களை அட்ராக்ட் பண்ணணும். அதே நேரத்தில நம்ம பாமரர்களுக்கான தொழில்ங்கிறது நம்ம புரிஞ்சுகிட்டே தான் நம்ம செய்யணும். ஏன்னா இது வந்து இல்லாதவர்களுக்கான தொழில். ஏன்னா இல்லாதவர்களை வந்து உயர்ந்த நிலைக்கு அடையிற தொழில்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெறைய நேரம் நம்ம இந்த நாலேட்ஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணி, பொறுமைய நம்ம ரொம்ப காத்துக்கணும். அப்ப நீங்க போற இடத்துல எத்தன பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஒர்க்குக்கு? 10% டைம் தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க சும்மா மேஜிக் காட்டுறேன், வேடிக்கை காட்டுறேன், இந்த மாரி பாரு, நேப்கின பாரு, இந்த பாரு, ஸ்டெரி கிளீன பாரு, இந்தா பாரு, அக்கு வேற, ஆணி வேற பண்றது வந்து, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவன் குரங்கு வித்தையாட்டம் காட்டுற மாரி இருக்கு போல அப்படின்னு அவரு ஃபீலிங்ல ரசிப்பாரு. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, "ஏய் பல்ட்டி அடி, பல்ட்டி அடின்ன" மாரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்ல. அவங்களுடைய உள் மனசு, ஆழ் மனசுக்கு ஏத்த மாரி ஒரு சொல்யூஷன குடுக்குறதுக்கு நீங்க போயிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு தலைமுறத்தை மாற்ற தலையெழுத்த மாத்த போயிருக்கீங்க. அவங்களுடைய பிரச்சனைகள தீர்க்க போயிருக்கீங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு வந்து ஒரு முடிவு கட்ட போயிருக்கீங்க. ஒரு அக்கறையோட நம்முடைய அணுக வேண்டியிருக்கு. அது வந்து முக்கியம். இதுல உங்களுடைய பிரயாணத்தையும், உங்களுடைய அசௌகரியங்களையும் நீங்க வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. அதுக்கு முடிவு எடுத்து உடனே முடிச்சிரணும்னு. கிடையாது. சரியா?
அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொண்டு, இத வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பைந்தமிழ் குமரன் சார் அண்ட் ரஞ்சித் குமார் சார். அடுத்து உங்க தொப்பி போட்ட மகா பேர் என்ன பேருமா?